வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் துபாயில் ரொம்ப ஃபேமஸான மெஸ் ஆகிய அம்மன் மெஸ், அதாவது இது வந்து ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெப்யூட்டட் ஹோட்டல். அந்த ஈரோடை பூர்வீகமாக கொண்ட இந்த ஹோட்டல் இங்கே துபாயிலையும் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உணவு அந்த செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பரான விருந்து இங்கே தராங்க. அதனால் பல நண்பர்கள் சஜஷன் பண்ணதால் இன்றைக்கி நைட்டு இங்கே டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த அம்மன் மெஸ்க்கு. இது நியூ துபாயில் இருக்குது. அதே போல் இங்கே வந்த உடனே சீட் கிடச்சிடாது. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார வந்த உடனே ஃப்ரீயெல்லாம் சீட் கிடச்சிடாது. வந்துட்டு நேம் தரணும். அங்கே இருக்கிற அந்த கேப்டன், அந்த ஆர்டர் டேக்கர் நேம் என்ட்ரி பண்ணி எத்தனை பேர் எத்தனை சீட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்லாம் கேட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ½ hour ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் 1 hour வெயிட் பண்ணோம். இந்த அட்மாஸ்பியர்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம சென்னை மாதிரி தான் இருக்குது. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரே கூட்டமாக தான் இருந்தது. இங்கே கூட்டம் பார்க்குறது கம்மி மாதிரி தெரிஞ்சாலும் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பார்க் போல் இருக்கிற அந்த க்ரீன் ட்ரீ பக்கத்தில் இருக்கிற அந்த உட்கார இடத்துல எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதால உங்களுக்கு க்ரௌடோடைய வேல்யூ என்னன்னு சரியாக கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஆனால் நிறைய க்ரௌடு சீட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் சும்மா அப்படியே பேசிவிட்டு அங்கங்கே செல்ஃபி எடுத்துகிட்டு நண்பர்களோடு பேசிவிட்டு ஒரு வழியாக சீட் கிடைச்சது. எங்கள் 8 பேருக்கும் கிடைச்சது. எனக்கு வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணிட்டேன். நண்பர்களுக்கு நான்வெஜ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ டிஃபன் ஐட்டம் மட்டும் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். தோசை, பல வகையான சட்னி, வெஜ் கிரேவி, இட்லி, அதாவது பொடி இட்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பொடி இட்லி அதெல்லாம் காமனாக எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. நானும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ குருமாலாம் வேறு லெவலில் இருந்தது. இது பொடி இட்லி. இது நான்வெஜ் போல் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இது பொடி இட்லி தான் நான் ஆர்டர் பண்ணது. மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் ஆர்டர் பண்ணாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி காமிக்க நான் விரும்பலை. ஸோ ஒன்லி வெஜிடேரியன் சாப்பிட்ட என்னுடைய ஃபுட் மட்டும் நான் காமிக்கிறேன். எல்லாமே வெஜிடேரியன் ஐட்டம் தான். பரோட்டா, தோசை எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக ரொம்ப டேஸ்ட்டான அந்த டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே என்னென்னா ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லா ஃபுட்டுமே வெஜ். என் தரப்புலேருந்து நான் டேஸ்ட் பண்ணதால் வெஜ்ஜு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ நண்பர்கள் சொன்னாங்க நான்வெஜ்ஜு நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விடுறாங்க. இப்போது ஒரு டிஃபன் ஐட்டம் காலி ஆயிடுச்சு, திரும்ப ஒரு ஐட்டம் கொண்டு வாங்கன்னா ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அதுதான் கொஞ்சம் ட்ராபேக். அதை தவிர்த்து மற்றபடி எல்லாம் டேஸ்ட் ரீதியாக சூப்பராக தான் இருக்குது. டேஸ்ட்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ இந்த கொங்கு நாடு அம்மன் மெஸ்ஸை நீங்கள் துபாயில் தைரியமாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி 100% உங்களுக்கு கிடைக்கும். 1 hour மேலே வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. சரி, ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய அம்மாட்டே கேட்டேன். ஃபுட்டெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேசிகிட்டே வந்தோம். துபாயில் நைட் டைமில் ரொம்ப அழகாக இருந்தது. நைட் டைம்லேயும் இப்போ நம்ம சென்னையிலலாம் மால் 10:30 க்ளோஸ் பண்ணுறாங்க. அதாவது மால் பர்ச்சேசிங்க்காக 10:30 க்ளோஸு. அதுக்கு பிறகு தேட்டர்லாம் அது ஓப்பனில் தான் இருக்குது. தேட்டரினுடைய கடைசி ஷோ முடிகிற வரைக்கும். இப்போ நீங்கள் ஃபோரம் மால் போனீங்கன்னா, வடபழனி ஃபோரம் மால் போனீங்கன்னா தேட்டர் முடிய 1 மணி கூட ஆகும், 1:30 மணி கூட ஆகும். அது வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் மால் பர்ச்சேசிங்லாம் 10:30க்கே முடிஞ்சிடும். ஆனால் இங்கே துபாயில் அப்படி இல்லை. மிட்நைட் 12 o'clock போய்க்கூடும் நம்ம என்ன திங்ஸ் வேணாலும் வாங்கலாம், என்ன ஃபுட்டு வேணாலும் வாங்கலாம். டைம் ஆச்சு சீக்கிரம் முடிங்க அப்படின்ற பேச்சுக்கே துபாயில் இடம் இல்லை. சென்னையெல்லாம் 10:30 11 ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ரெஸ்டாரண்ட் க்ளோஸு, அது க்ளோஸு, ஹோட்டல் க்ளோஸு, கடை க்ளோஸு, எல்லாம் க்ளோஸாக இருக்கும். ஆனால் துபாயெல்லாம் பெரும்பாலும் திறந்தே தான் வச்சுருக்காங்க. அதிகாலையில் போனால் கூட எல்லா பொருளும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு 12:30க்கு போனேன். 12:30க்கே எல்லாமே ஓப்பனில் தான் இருந்தது. அது ஃபுட் கடையும் சரி, தேவையான மற்ற ஜாமானும் சரி, அதாவது மளிகை ஜாமான் இருந்தாலும் சரி, ஹோட்டல், இந்த ரெஸ்டாரண்ட் டைப்பில் இருக்கிற உணவு கடைகள் எதுவும் இருந்தாலும் சரி, ப்ளஸ்
எல்லா கடைகளுமே திறந்ததாக இருந்தது. அப்புறம் வந்து அங்கே ஒரு வழியாக நைட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சாலையோரம் வந்துட்ருக்கோம். ஏன்னா நைட் டைமில் கூட ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஹெவி டிராஃபிக்காக தான் இருக்குது துபாயில். ஆனால் டிராஃபிக் ஹெவியாக இருந்தாலும் நைட் டைமில் இப்படி ஜாலியாக சுற்றி பார்க்குறது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம சென்னையை சுற்றி வர போல் நைட் டைமில் சென்னை நிசப்தமாக இருக்கும், சுற்றி வரும்போது எப்படி இருக்கும், அதுபோல் நைட் டைமில் துபாயை சுற்றி வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அப்புறம் நம்ம வீடு இருக்கிற ஏரியா நோக்கி வண்டி போயிட்டு இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் இதுவே நம்ம ஊராக இருந்தால் வழியில் எல்லாம் சின்ன சின்ன டீ கடை, சின்ன சின்ன பங்க் ஸ்டால் எல்லாம் திறந்துருக்கும். ஆனால் துபாயில் பங்க் ஸ்டால் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லை. எதுவாக இருந்தாலும் மாலில் தான். எந்த பொருளாக இருந்தாலும் A to Z எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் மாலுக்குள்ளே போய் தான் வாங்கணும். வெளியே நம்ம ஊர் மாதிரி வாழைப்பழம் வேணுமா, அந்த தள்ளுவண்டி கடையை நிறுத்துப்பா, அந்த பங்க் ஸ்டாலில் நிறுத்துப்பா அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லை. A to Z வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, குண்டு ஊசியாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய திங்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாலுக்குள்ளார தான் போய் ஆகணும். அதான் மைனஸ்.